கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற காவலர் மது அருந்தியிருந்தால் செவிலியர் சிகிச்சை அளிக்க மறுத்ததாக கூறப்படும் நிலையில் வாக்குவாதம் முற்றி காவலர் ஆவணங்களை கிழித்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடியதன் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சிவேல், என்ன நடந்தது? வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் தங்கப்பாண்டி என்பவர் கையில் வலி இருப்பதாக கூறி கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர பிரிவுக்கு சென்று அங்கிருந்த செவிலியரிடம் சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் மது அருந்தி இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் செவிலியர் அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தங்கப்பாண்டி அங்கிருந்த பொருட்களை சூறையாடியுள்ளார். மேலும் நோயாளிகளின் வருகை பதிவேடு, அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க குறித்த பதிவுகள் போன்ற முக்கிய கோப்புகளை கிழித்தெறிந்துள்ளார். மேலும் அங்கிருந்து கணினி மற்றும் மருத்துவ கருவிகளை தூக்கி எறிந்து தூசம் செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த செவிலியர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். மேலும் மருத்துவர் அமரும் இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு தகாத வார்த்தையை பேசிய சிசிடிவியானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு வந்து தங்கப்பாண்டியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து அரசு மருத்துவமனை சார்பில் புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் நோயாளிகளிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் இன்று நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.